நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள் பேசுகிறேன். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை. மறந்தவங்களை மாலயத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலய அமாவாசை, நிறைய அமாவாசை வருது. புரட்டாசி அமாவாசை மிகவும் அதி உன்னதமான அமாவாசை அப்படின்னு சொல்லணும். புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலய அமாவாசை எதற்காக அப்படின்னு சொன்னால், இறந்தவர்கள், காலம் சென்ற முன்னோர்கள், அகால மரணம் அடைந்தவர்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இறந்தவர்கள், விபத்தில், சாலை விபத்தில் இறந்தவர்கள், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுடைய ஆத்மார்த்த நண்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அதாவது நண்பர்கள்னால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஒன்றிணைந்த நண்பர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய இழப்பு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது மகாலய அமாவாசை அப்படின்னு வரும்பொழுது, இந்த அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதுலேயும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான நாள், புதன்கிழமை. விடைய காலையில் 4 மணிலிருந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பித்ருவுடைய தர்ப்பணங்கள் எல்லாமே 4 மணி பிரம்ம முகூர்த்தம், 4-4:30 மணிலேருந்து எல்லா ஆலயங்களிலுமே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மத்தியானம் 1 மணி வரையில் இந்த பித்ருக்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அவங்களுக்கு காய்கறிகள், வாழை இலை, கருப்பு எள்ளு, தேங்காய், வெத்தலை, பக்குப்பழம், கற்பூரம், ஊதுபத்தி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக வெல்லமும் அகத்திக்கீரையும் பசுக்கு கொடுங்க. வெறும் அகத்திக்கீரை மட்டும் கொடுக்காதீங்க. வெல்லம், பச்சரிசி, அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா விசேஷம். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. அதே போல் ஒரு தர்ப்பணம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய 7 தலைமுறையை அது காக்கும். இப்போ நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 7 தலைமுறையை அது காக்கும். அதனால தான் இன்றைக்கும் தர்ப்பணம்னா நாங்கள் பண்ணுற பழக்கம் இல்லைங்க, எங்களுக்கு திதி கொடுக்குற பழக்கம் இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோங்க, அண்ணன் கொடுத்துருவாங்கங்க, தம்பி கொடுத்துருவாருங்க, நான்லாம் செய்ய மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பாதிப்புகள் நிறையா இருக்கும். முன்னோர்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம். பித்ரு சாபம் இருக்குது, அதே போல் இறந்தவர்கள் குறை இருக்குது அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். கல்யாணமே ஆகாமல் இருக்கும், குழந்தைகளே இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 1க்கு 2 கல்யாணம் நடக்கும், அதுவும் ஒரு சரியான முறையில் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். எல்லாமே இருந்துமே சில அதிர்ஷ்டங்கள் இல்லாமல் நம்ம இருக்கோம். நான் எல்லாமே தான் நல்லா சாமி கும்பிட்றேன், எல்லாமே தான் பண்ணுறேன், ஆனால் நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்வாங்க. இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஒரு லேண்டு விற்கணும்னு நினைப்ப முடியாது. இக்கட்டான சூழ்நிலை வரும்போது வேறு ஏதாவது ஒரு பணம் எதிர்பார்ப்பணும் நமக்கு முடியாது. எதனால் அப்படின்னு கேட்டு நம்ம இந்த ஜாதக கட்டம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், எதனால் கஷ்டப்படுறோம், என்ன அப்படின்றது. அதனால் முன்னோர்களுடைய அனுகிரகமும் ஆசையும் நாளைய தினம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தலைவாடையெல்லாம் போட்டு, படையல் போட்டு, சாம்பிராணி போட்டு, சாமி கும்பிட்டு, நடு வீட்டில் சாமி கும்பிட்டு, காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். உங்களுடைய வழக்கம் எதுவோ அதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் சிவகோத்திரமாக நெத்தியில் விபூதி இட்டுட்டு போங்க, நீங்கள் விஷ்ணுகோத்திரமாக நெத்தியில் நாமம் போட்டுட்டு போங்க, உங்களுடைய சின்னத்தை அணிந்துட்டு போங்க. நல்லா போய் அங்கே போய் உட்காந்து நல்ல தர்ப்பணம் நல்லா செய்யக்கூடிய ஆளாக பார்த்து நீங்கள் உட்காந்து